அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று முகநூல் நேரலையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இயலவில்லை, அதற்காக வருந்துகிறேன். நேற்று தமிழகம் தழுவிய அளவில் புலம்பெயர் தொழிலாளர்களின் நலன்களுக்காக நாம் வாசலிருப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் தமிழகம் தழுவிய அளவில் நமது தோழர்கள் கண்டனக் குரல், உரிமை குரல் எழுப்பியது பெருமை அளிக்கிறது. அதற்காக முதலில் உங்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். வெற்றிகரமாக இந்த அறப்போராட்டத்தை நடத்திய அத்தனை பேரையும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தனி ஆணையம் அமைக்கப் போவதாக பிரதமர் அறிவித்திருக்கிறார் என்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அது உண்மையான தகவலா என்று தெரியவில்லை. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறப்போருக்கு கிடைத்த வெற்றி என்றே நாம் பெருமைப்படலாம். அந்த கோரிக்கையை நாம் எழுப்பவில்லை என்றாலும் கூட புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தனி தேசிய கொள்கை ஒன்றை வரையறுக்க வேண்டும், அவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கு அவசர சட்டம் உடனே இயற்ற வேண்டும், புலம்பெயர் தொழிலாளர்கள் அனைவருக்கும் தலா 10,000 ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை நாம் வலியுறுத்தியிருக்கிறோம். அதில் முக்கியமாக புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தேசிய கொள்கை என்ற எதுவும் மத்திய அரசிடம் இல்லை. அதனால்தான் அவர்களின் நலன்கள் பற்றிய அக்கறை இல்லாத ஒரு போக்கை காண முடிகிறது. ஆகவே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஒரு தேசிய கொள்கை வேண்டும், அவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கு தனி சட்டம் வேண்டும், அதைப்போல அவர்களுக்கென்று ஒரு தேசிய ஆணையமும் அமைக்கப்பட வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நேற்று மிக முக்கியமான இன்னொரு நிகழ்வும் நடந்தேறியது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தோழமை கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டம், குறிப்பாக மருத்துவ கல்விக்கான இருக்கைகள் தொடர்பானது. மாநில அரசுகள் மத்திய அரசின் தொகுப்பு என்கிற அந்த சென்ட்ரல் பூல், அந்த தொகுப்புக்கென்று ஒதுக்கீடு செய்கிற இடங்கள் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் அளிக்கப்படுகின்றன. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு அதில் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு அவ்வாறு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்பதை அறிந்து 2019ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் சுகாதார நலத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை வழங்கினோம். இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அகில இந்திய அளவில் மத்திய தொகுப்பு மருத்துவக் கல்வி இடங்களில் அனைத்திந்திய அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை 27% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம். அதில் தமிழகத்திலிருந்து எத்தனை இடங்கள் மத்திய தொகுப்புக்கு வழங்கப்படுகின்றன, MBBS இடங்கள், PG கோர்சஸ் மேல்நிலை கல்வி
அதில் உள்ள இடங்கள், இவற்றில் 27% கணக்கிட்டால் எவ்வளவு இடங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த ஓபிசி மாணவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி, அவையெல்லாம் கடந்த சில ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லாததால் பறிபோய் இருக்கின்றன என்பதையும் அதில் குறிப்பிட்டிருந்தோம். வழக்கம் போல அமைச்சர் அதை வாங்கி வைத்து கொண்டார். எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக இதுவரையில் எந்த பதிலும் அளிக்கவில்லை. இந்த நிலையில் இன்றைக்கு தமிழகத்திலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி, ஓபிசி அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த பிரச்சனையை விவாதிக்க தொடங்கியிருக்கிறார்கள், எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையாக இது உருமாறி இருக்கிறது. இப்படி இந்த பிரச்சனை விவாதத்திற்குரியதாக மாறும் வகையில் இதனை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நேற்று நடந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின்படி ஓபிசி மாணவர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் மத்திய தொகுப்பு இடங்களில் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய கோரிக்கை மனுவில் 27 விழுக்காடு என்று குறிப்பிட்டிருந்தோம். ஏனென்றால் அந்த மத்திய தொகுப்பு இடங்களில் இருந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மாணவர்களுக்கு அகில இந்திய அடிப்படையிலான இடஒதுக்கீட்டு அளவின்படி இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. அதாவது ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மாணவர்களுக்கு 15 மற்றும் 7.5% என்கிற அடிப்படையில் வழங்கப்படுகின்றன. ஏனெனில் அகில இந்திய அளவிலான இடஒதுக்கீடு என்பது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 15% தான், பழங்குடியினருக்கு 7.5% தான். தமிழகத்தில் தான் 18+1, ஷெட்யூல் காஸ்ட் 18, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 1. அகில இந்திய அளவில் ஷெட்யூல் காஸ்ட் 15, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 7.5. அந்த மத்திய தொகுப்பு இடங்களில் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மாணவர்களுக்கு 15 கூட்டல் 7.5 என்ற அடிப்படையில் 22.5%-ஆகத்தான் இடங்கள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே அதே அடிப்படையில் தான் அது அகில இந்திய தொகுப்பு என்கிற அடிப்படையில் 27% ஓபிசி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைத்தது. ஆனால் நேற்று திமுக தலைமையில் நடைபெற்ற தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளபடி ஓபிசி மாணவர்களுக்கு 50 விழுக்காடும், ஷெட்யூல் காஸ்ட் மாணவர்களுக்கு 18 விழுக்காடும், பழங்குடி மாணவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் 1 விழுக்காடும் வழங்க வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படி ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCI மாநிலங்களில் என்ன நடைமுறையில் இருக்கிறதோ இடஒதுக்கீட்டு அளவு, அந்த அடிப்படையிலேயே இந்த அகில இந்திய தொகுப்பு என்கிற மருத்துவ கல்வி இடங்களிலும் அளிக்கலாம் என்பதுதான் அந்த வழிகாட்டுதல். ஆகவே அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டை சார்ந்த தலித் மாணவர்களுக்கு, பழங்குடி மாணவர்களுக்கு 18 மற்றும் 1 என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட வேண்டும். ஓபிசி மாணவர்களுக்கு 50 விழுக்காடு ஒதுக்கப்பட வேண்டும். இந்த லாஜிக் அடிப்படையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளும் அந்த கருத்தில், அந்த நிலைப்பாட்டில் உடன்பட்டு அதனை முழுமையாக நாம் வரவேற்று தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறோம். மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்ட போதும் சரி, பரிந்துரை வெளியிடப்பட்ட போதும் சரி,
அன்றைய பிரதமர் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்திய போதும் சரி, அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை ஏற்று செயல்படக்கூடிய தலைவர்கள், அமைப்புகள், தேர்தலில் நிற்காத இயக்கங்கள் யாரும் அதை எதிர்க்கவில்லை, மனப்பூர்வமாக வரவேற்றிருக்கிறோம். குறிப்பாக அகில இந்திய அளவில் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் அன்றைக்கு கேபினெட் அமைச்சராகவும் இருந்தார். விபி சிங் அவர்களின் வலது கையாக இருந்து செயல்பட்டவர். அவரும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார், பெரும் அளவில் ஆதரவை நல்கினார். அப்படி தேசிய அளவில் அம்பேத்கர் இயக்கங்கள் சமூக நீதி என்கிற அடிப்படையில் மட்டுமே அதை அணுகின. ஆகவே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வியில் வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை வரவேற்று ஆதரித்து தீவிரமாக களத்தில் நின்றன என்பதுதான் வரலாறு. அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு மருத்துவ கல்விக்கான அந்த மத்திய தொகுப்பு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்றதும் அதனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த இயக்கம், தொடர்ச்சியாக தோழமை சக்திகளோடு அந்த கருத்தை வலியுறுத்தி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தற்போது சிலர் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. ஆனால் நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை நாம் பதிவு செய்திருக்கிறோம். ஏற்கனவே வழங்கிய கடிதத்தில் ஒரு கருத்தை நாம் சொல்லியிருந்தாலும், திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிற தீர்மானத்தை நாம் ஆதரித்திருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முன்மொழிந்த கருத்தை சொல்ல பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். இந்த மத்திய தொகுப்பு என்பதே கூடாது. மாநில அரசுகள் மத்திய அரசுக்கென்று இந்த மருத்துவக் கல்வி இடங்களை ஏன் வழங்க வேண்டும்? அந்த தொகுப்பே தேவையில்லை. அப்படி அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதிலே எங்களுக்கு இந்த இடங்களை எல்லாம் தாருங்கள் என்று நாம் ஏன் கேட்க வேண்டும்? அப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஏதேனும் சட்ட அழுத்தம் உண்டா என்றால் எதுவும் இல்லை. சட்டப்படி அது வழங்கப்படுகிறதா என்றால் கிடையாது. மத்திய அரசு ஏதோ ஒரு அடிப்படையில் மாநில அரசுகளிடம் மருத்துவக் கல்வியில் மட்டும் இப்படி இடங்களை ஒதுக்க வேண்டும், அதற்கு மத்திய அரசே அந்த இடங்களை பகிர்ந்தளிக்கும், தேவையானவருக்கு வழங்கும், அகில இந்திய அளவில் என்று ஒரு நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஒதுக்கப்படுகிற அந்த இடங்களுக்கு இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் யாரும் வந்து சேர்ந்து கொள்ள முடியும், தமிழகத்தில் வந்து படிக்க முடியும். மத்திய அரசு அதை தீர்மானிக்கிறது. தமிழ்நாட்டின் தனிப்பட்ட முயற்சியில் தமிழக அரசின் நிதியில் யார் ஆண்டாலும், திமுகவோ அதிமுகவோ யார் ஆண்டாலும், தமிழக மக்களின் வரிப்பணத்திலான நிதியிலிருந்து மருத்துவ கல்வி மேம்படுத்தப்பட்டு வருகிறது, வளர்க்கப்பட்டு வருகிறது. எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவமனைகள், இப்படி மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை அகில இந்திய அளவில் 2வது அல்லது 3வது இடம் என்கிற அளவுக்கு தமிழகத்தில் அது வளர்ச்சியடைந்திருக்கிறது. தமிழக அரசின் நிதியிலிருந்து, பெரும்பாலும் அந்த நிதியிலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள். இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் பிஜி கோர்சஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம் உண்டு. இதையெல்லாம் நாம்
பெருமுயற்சி எடுத்து உருவாக்கி செம்மைப்படுத்தி வைத்திருக்கிற நிலையில் அந்த இடங்களில் குறிப்பிட்ட சதவீதத்தை, எம்பிபிஎஸ் இடங்கள் என்றால் 15%, பிஜி கோர்சஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் என்றால் 50%, 100 இடங்கள் மொத்தம் இருக்கின்றன என்றால் 50 இடங்களை மத்திய அரசுக்கு கொடுத்து விட வேண்டும். பிஜி வகுப்புகளில் 100 இடங்கள் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கின்றன என்றால் அதில் 15 இடங்களை மத்திய அரசுக்கு கொடுத்து விட வேண்டும். 15 இடங்களை கொடுத்து விட்டால் மிச்சம் 85 இடங்களில்தான் இடஒதுக்கீடு பொது இடம் என்று பிரிக்கப்படும். அதுபோல போஸ்ட் கிராஜுவேட் வகுப்புகளில் 50% கொடுத்துவிட்டால் மிச்சமுள்ள 50%-ல் தான் 18% தலித்துகளுக்கு, 1% பழங்குடியினருக்கு, 50% இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். மற்றவை 31% பொது இடங்களாக கருதப்பட்டு அதில் அனைத்து தரப்பினரும் சேர்க்கப்படுகிறார்கள். ஆக இப்படி தமிழகத்திலிருந்து நாம் உருவாக்கி வைத்திருக்கிற மருத்துவ கல்விக்கான இருக்கைகளில் மிகவும் அதிகமான இடங்களை மத்திய தொகுப்புக்கு வழங்கிவிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் பயன்பெறுகிற வாய்ப்பை பறிகொடுத்து நிற்கிறோம். மருத்துவக் கல்லூரிகளை ஏராளமாக உருவாக்கி வைத்திருக்கிற நிலையில் பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழகம் முன்னணியில் இருக்கிற மாநிலமாக இருக்கிற ஒரு சூழலில் அதற்கு முழுமையாக மக்களின் வரிப்பணத்தை தமிழக அரசின் கஜானாவிலிருந்து எடுத்த நிதியை நாம் பயன்படுத்தியிருக்கிற சூழலில் மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய நிலை இல்லை. முழுமையாக மத்திய அரசின் நிதியுதவியை பெற்று நாம் இந்த கல்வி நிறுவனங்களை வளர்த்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு இடமில்லை. இந்த நிலையில் இவ்வளவு இடங்களை வாரி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் மத்திய மாநில அரசுகள் என்கிற அடிப்படையிலான ஒரு பிணைப்பு தான் காரணம். மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிற மத்திய அரசு இப்படி தனிப்பட்ட முறையிலே மாநில அரசுகள் உருவாக்கி வைத்திருக்கிற கல்விக்கான, மருத்துவ கல்விக்கான இருக்கைகளை பறிப்பது எந்த வகையிலே நியாயம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் உணர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் சமூக நீதியையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அதிலே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம், உரத்து பேசியிருக்கிறோம். இப்போது நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாடு அந்த மத்திய தொகுப்பே கூடாது என்பதுதான். எதற்காக மத்திய தொகுப்பு என்கிற ஒரு தேவை, என்ன அடிப்படையில் அதை நாம் அவர்களுக்கு வழங்குகிறோம், பிறகு எதற்காக அவரிடத்திலே போய் நாம் கையேந்தி நிற்க வேண்டும், கோரிக்கை எழுப்ப வேண்டும், உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும். ஆக இந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்தை நாம் ஆதரிக்கிறோம் என்றாலும் தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வருகிற இடஒதுக்கீட்டு நடைமுறையின் அடிப்படையில் மத்திய தொகுப்பு மருத்துவக் கல்வி இடங்களில் தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வழங்க வேண்டும் என்பதை நாம் ஆதரித்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சென்ட்ரல் பூல் என்பதே கூடாது, மத்திய தொகுப்பு என்பதையே நாங்கள் எதிர்க்கிறோம், அது சட்டத்துக்கு விரோதமானது, எந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அது உருவாக்கப்படவில்லை, எனவே இது சமூக நீதியை பறிக்கும் அடாவடி செயல் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் வழக்கு தொடுக்க இருக்கிறோம் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் நாம் அணுகுகிறோம். இயக்கத்தோழர்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் SC ST OBC என்கிற சாதி அடிப்படையிலான முரண்பாடுகளை ஒருபோதும் நாம் பார்க்கக்கூடாது, அணுகக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக நீதியை போற்றும் ஒரு இயக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகிய தலைவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களின் வழியில்
அரசியல் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையான கோட்பாடு என்பது சமூக நீதி தான். ஆகவே சமூக நீதி தலித்துகளுக்கு, பழங்குடிகளுக்கு மட்டும் என்று இல்லாமல் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சேர்த்து என்பதை ஏற்கனவே நாம் கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டவர்கள், மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஆதரித்தவர்கள், தொடர்ந்து ஆதரித்து கொண்டிருப்பவர்கள். அந்த அடிப்படையில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் இந்த உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியதோடு மேலும் மிக முக்கியமான 2 கோரிக்கைகளை நேற்று நடந்த திமுக தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் நாம் முன்மொழிந்தோம். அந்த 2 கோரிக்கைகள் என்னவென்றால், ஒன்று, சிறப்பு கல்வி நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று இந்தியா முழுவதும் மிக உயர் தகுதி வாய்ந்த கல்வி நிறுவனங்கள், தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள், அறிவியல் கல்வி நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன, வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சென்னையிலே இருக்கிற ஐஐடியை போல அப்படி ஏராளமான கல்வி நிறுவனங்கள் உள்ளன. தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தை கூட, அண்ணா யூனிவர்சிட்டி, அதனை IOE என்று அறிவிக்க இருப்பதாக, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த சிறப்பு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு இல்லை. ஏன் அந்த கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு இல்லை என்று யாரும் இதுவரை கேள்வி எழுப்பவில்லை. இல்லை என்றால் இல்லை, அவ்வளவுதான். இருக்கிற இடத்தில் மட்டும்தான் போட்டி, சண்டை. இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் நாம் ஏன் இல்லை என்று கேள்வி எழுப்புவதில்லை. இது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு சமூக யதார்த்தம். 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உச்சவரம்பு விதித்த பிறகு அதை எதிர்த்து ஏன் 50 விழுக்காட்டுக்கு மேல் கொடுக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பவோ அல்லது நீதிமன்றத்தை அணுகவோ இங்கு யாரும் முயற்சிக்கவில்லை என்பது வியப்பாக இருக்கிறது. அது குறித்த விவாதமே இன்னும் பெரிதாக இங்கு நிகழவில்லை. அதேபோல இந்த சிறப்பு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு இல்லை என்ற நடைமுறை நீண்ட காலமாக இருக்கிறது. அங்கே ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பக்கூடிய சூழல் இங்கு இன்னும் அமையவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சிறப்பு கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவோம், அதற்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் திமுக தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் நாம் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த கோரிக்கை இந்த கூட்டத்தில் ஏற்கப்படவில்லை என்றாலும் கூட விவாதிப்பதற்கான இடம் கொடுத்தது நம்முடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கான ஒரு களமாக அந்த கலந்தாய்வு கூட்டம் அமைந்தது என்பதை நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 3வதான கோரிக்கை, தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு. தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு என்பது ஒரு வலுவான கோரிக்கையாக பரிணாமம் பெற வேண்டும். அரசு துறைகளில், பொதுத்துறைகளில் மட்டும்தான் இடஒதுக்கீடு. 85 விழுக்காடு தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. 15 விழுக்காடு தான் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களாக உள்ளன. ஒட்டுமொத்தமாக வேலை வாய்ப்போ அல்லது கல்வியோ பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்றால் அது தனியார் துறைகளிலும் அரசு துறைகளிலும் தான். ஆக தனியார் துறைகள் என்பவை 85 விழுக்காடாகவும் அரசு மற்றும் பொதுத்துறைகள் என்பவை 15 விழுக்காடாகவும் ஒட்டுமொத்தத்திலே உள்ளன. இந்த 15 விழுக்காடாக உள்ள அரசு மற்றும் பொதுத்துறைகளில்தான் நாம் இடஒதுக்கீட்டை பெற்று வருகிறோம். அதற்காகத்தான் முட்டி மோதி கொண்டிருக்கிறோம். 85 விழுக்காடாக உள்ள தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு என்பதை குறித்த குரல் இன்னும் வலுவாக எழவில்லை. ஏற்கனவே UPA கூட்டத்தில் சோனியா காந்தி அம்மையார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இது குறித்து பேசியிருக்கிறோம்.
தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். அதற்கு தனியே ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். இடஒதுக்கீடு பாதுகாப்பு சட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதிவு செய்தது இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாகும். ஆகவே இந்த கூட்டத்திலும் கூட திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டத்தில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த 2 முக்கியமான கோரிக்கைகளை நாம் முன்மொழிந்தோம். அது மேலும் மேலும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திலே முன்மொழிந்தவுடன் தீர்மானமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில்லை. சிறப்பு கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதும் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதும் பரவலாக வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கோரிக்கைகள். வெகு மக்களிடத்திலே விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய கோரிக்கைகள். ஆகவே இப்போதைக்கு அது விவாதிக்கப்படுகிறதா என்பதே கேள்வி. அப்படி விவாதிப்பதற்கான ஒரு களமாக அந்த கலந்தாய்வு கூட்டம் அமைந்தது என்பதுதான் ஆறுதல். இந்த அடிப்படையில் நாம் சமூக நீதியை அணுகுகிறோம். சமூக நீதி என்பது ஜனநாயகத்திற்கான ஒரு வாசல் அல்லது கதவு, கேட்வே. சமூக நீதியின் மூலம்தான் நாம் ஜனநாயகத்தின் வாசலை எட்ட முடியும், ஜனநாயகத்தை வென்றெடுக்க முடியும். ஜனநாயகத்திற்கான ஒரு அடித்தளமாக அல்லது ஒரு மூலக்கூறாக சமூக நீதி விளங்குகிறது. எனவே சமூக நீதி என்பது அடிப்படையில் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு உரிமை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தலித்துகள், பழங்குடிகள், பட்டியல்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள், ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ். அதனால்தான் அவர்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸ், மற்றவர்கள். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பேக்வர்ட் கிளாஸ், ஃபார்வர்ட் கிளாஸ் என்று கேட்டகரைசேஷன் இருக்கிறது என்றாலும் பேக்வர்ட் கிளாஸ் என்பதை அதர் பேக்வர்ட் கிளாஸ் என்று தான் குறிப்பிடுகிறோம். ஏன் அதர் என்கிற ஒரு முன்னோட்டு? அதர் என்கிற போது பிற பிற்படுத்தப்பட்டவர்கள், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள். அப்படி என்றால் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ் யார்? அவர்கள் தான் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். எனவே ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் என்கிற அந்த வகையை சார்ந்தவர்களும் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற புரிதலில் அணுக வேண்டும். பட்டியல்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகையினர், அவர்கள் பட்டியல்படுத்தப்படாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஆகவே இங்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் அல்லது ஃபார்வர்ட் கிளாஸ், பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அல்லது பேக்வர்ட் கிளாஸ் என்கிற 2 கேட்டகரைசேஷன் தான். இந்த 2க்கும் சமூக நீதி தேவை. பேக்வர்ட் கிளாஸஸ் என்கிற பொதுவான அந்த பிரிவினருக்கு ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற 2ஆக பார்க்கிற இந்த 2 சமூக பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு தேவை. அது அரசு துறைகளில் மட்டும் இருந்தால் போதாது, பொதுத்துறைகளில் மட்டும் இருந்தால் போதாது, தனியார் துறைகளிலும் வேண்டும் என்பதை நாம் மேலும் வலுவாக பேச வேண்டியிருக்கிறது, உரத்து பேச வேண்டியிருக்கிறது, தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எல்லா பொதுத்துறைகளையும் மிக வேகமாக, அதிவேகமாக மோடி அரசு தனியார் மயப்படுத்தி வருகிறது. இந்த 20 லட்சம் கோடி செயல் திட்டத்தில் கூட தனியார் மயப்படுத்துதலை பற்றியும் அந்நிய நேரடி முதலீடு பற்றியும் அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். 6 விமான நிலையங்களை உடனடியாக தனியாருக்கு ஒப்படைப்பது, ஸ்பேஸ் விண்வெளித்துறையை தனியார் வசம் ஒப்படைப்பது, அது குறிப்பிட்ட சதவீத அளவு. அதுபோல இராணுவ மற்றும் தளவாட துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பது, அதுவும் 73-74%. இப்படி அந்நிய முதலீட்டுக்கு கதவை திறந்திருக்கிறார்கள். தனியார் மயத்திற்கு சிவப்பு கம்பளத்தை விரித்திருக்கிறார்கள். அதிவேகமாக அரசு மற்றும் பொதுத்துறைகளை எல்லாம் தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கைகளில்
மோடி அரசு ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீடு என்கிற கோரிக்கையை நாம் வலுவாக பேச வேண்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து, கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னையில் மட்டுமே 800க்கு மேல், தமிழகம் தழுவிய அளவில் 1000க்கு மேல், உயிரிழப்பு 170க்கு மேல். இந்திய அளவில் இன்றைக்கு இந்தியா உலக அளவில் 7வது இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கை சதவீதம் எகிரி இருக்கிறது. இந்த நிலையில் எல்லா முழு அடைப்பு கட்டுப்பாடுகளையும் தளர்வு செய்து கொண்டே வருகிறார்கள், தளர்த்தி கொண்டே வருகிறார்கள். எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. ஆட்சியாளர்களை, அதிகாரிகளை நம்பி கொரோனா தொற்றில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியாது. தற்காப்பு ஒன்றுதான் இதற்கு ஒரே தீர்வு. நம்மை நாமே தற்காத்து கொள்ளக்கூடிய வகையில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கின்றனவோ அத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, அனைவருக்கும், ஒட்டுமொத்த மக்களுக்கும் விடுக்கிற வேண்டுகோள், மிகவும் எச்சரிக்கையாக இருப்போம். முகக்கவசம் அணிவது, அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுவது, கிருமி நாசினி பூசிக்கொள்வது போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் நாளை சந்திப்போம் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.